வாழ்க மரியே மசிலா கண்ணே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. ஆண்டவரோடு பேச விருப்பமானவங்க வலது கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரோடு பேச விருப்பமானவங்க வலது கரங்களை உயர்த்தும் போது அதில் ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. விருப்பத்துக்கு கை உயர்த்தணும், கண்டிப்பா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, நம்ம பேசுனா கடவுள் கேட்பாருங்கிற நம்பிக்கை வேணும். இன்னொன்று, கடவுள் நம்ம கூட பேசுவாருங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். ரெண்டு நம்பிக்கை இருக்கா? இருக்கவங்க கையை உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க. ரெண்டு கையை உயர்த்துங்க. ஒரு கையை மட்டும் உயர்த்துனா நீங்க பேசுறது மட்டும் கேட்ட போதும்னு நினைக்கிறீங்களா? அவர் பேசுறதையும் கேட்கணும் தானே? ஆண்டவர் இன்றைய நாள் உங்களோட பேச போகிறார். ஆழமா நம்புங்க. நீங்க பேசுறத ஆண்டவர் கேட்க போகிறார். உங்களுடைய குரலுக்கு ஆண்டவர் இன்றைய நாள் செவி கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். கொஞ்சமா பேசினா போதுமா ஆண்டவர் உங்களோட? இல்லாட்டி ஆண்டவரோட நீங்க கொஞ்சமா பேசதான் இருக்கீங்களா? அந்த வாஞ்சையோடு எந்த அளவுக்கு ஆண்டவரோட நீங்க பேச ஆசையா இருக்கீங்க, ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களோட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க உங்க ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி, ஆண்டவரை நோக்கி உயர்த்தி, அற்புதமானவரை நோக்கி உயர்த்தி, உங்கள் வாழ்க்கையில் இன்றைய நாளில் அதிசயம் செய்ய போகிற அப்பாவை நோக்கி, உங்க வாழ்க்கையை மாற்ற போகிற எங்கள் இயேசு ஆண்டவரை நோக்கி, உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிற எங்களுடைய இயேசு ஆண்டவரை நோக்கி சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வழிபாடு திருப்பாடல்கள் 50வது அதிகாரம் 15வது வசனத்தில், துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். இந்த வார்த்தையில் இன்றைய தினம் வழிபாடு உள்ளடங்கியிருக்கு. எங்கள் இயேசு ஆண்டவர் எப்போதும் மாறாதவர், உங்களையும் என்னையும் கைவிடாதவர். ஆண்டவர் இன்றைய நாள்ல உங்களை என்னையும் அவருடைய உள்ளங்கையில வைத்து இந்த வழிபாட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆண்டவர் உங்களோடு பேச போறாரு, நீங்க பேசுறதை கேட்க போறாரு. நன்றி சொல்லி எல்லோரும் ஒரு மனதோடு பாடுவோம். மாறாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர் சொல்லி ஆண்டவரை நோக்கி எல்லோரும் பாடுவோம். மாறாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர் சொல்லி ஆண்டவரை நோக்கி பாட போகிறோம். இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடுவோம். ஆமென். நன்றி. மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். சொல்லுங்க. மறவாதவர், மறவாதவர், கைவிடாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். ஆமென். அன்பொன்றே மாறாதையா, மாறாதையா. நன்றி ஆண்டவரே. அன்பொன்றே மறையாது, மறையாதையா. சொல்லுங்க சந்தோஷமா. அன்பொன்றே மாறாதையா, அன்பொன்றே மறையாதையா. உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். சொல்லுங்க. உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். மறவாதவர், கைவிடாதவர்,
என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர், மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ரெண்டு கரங்களை நெஞ்சோடு வைத்து கும்பிடுவோம். கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்வோம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் உன் முன்னே செல்லுவார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், நீ அஞ்சாதே திகைக்காதேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இணைச்சட்டம் 31:8 வந்து சொல்லுது. பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கு முன்னே இன்றைய நாளில் சென்று கொண்டிருக்க ஆண்டவருக்கு உங்க நெஞ்சில கரங்களை வைத்து நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி வல்லவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை கைவிடாத ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கின்றார். உங்களை எப்போதும் தன் உள்ளங்கையில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்கிறதுக்காக காத்திருக்கின்றார். உங்களுக்காக எதையும் செய்து முடிப்பதற்காக வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி பாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. ஆமென். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளிந்தென்னை பாதுகாத்து கண்மலையில் நிறுத்தினீர். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலையில் நிறுத்தினீர். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். சொல்லுவோம். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். எனக்காகவும் செய்து முடிக்கும் உன் அன்பை துதித்திடுவேன். எனக்காகவும் செய்து முடிக்கும் உம் அன்பை துதித்திடுவேன். அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும், உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். சொல்லுங்க, மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ரெண்டு கரங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல உங்களை முழுமையாக நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை தீங்கு நாளிலும் உங்களை கைவிடாமல் உங்களை காத்திருக்கின்றார். கண்களை மூடுங்க. சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தை ரெண்டு கரங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்தி சொல்ல போறீங்க. ஆண்டவரோடு நீங்க பேச போறீங்க. ஆண்டவரோடு பேச வாஞ்சியா உள்ளவங்க, நான் பேசுறது ஆண்டவர் கேட்பார்னு நம்புறவங்க இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்ற வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, 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 நீங்க என்னை ஆய்ந்து அறிந்திருக்கீங்கப்பா. நான் நடக்கிற பாதைய நீங்க அறிஞ்சிருக்கீங்க. என் வாயில இருந்து ஒரு சொல் வர்றதுக்கு முன்பு அதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில முன்னும் பின்னுமாக என்னை பாதுகாக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி வல்லவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி அபிஷேகமானவரே,
நன்றி விடுதலை தருபவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுங்க சொல்லுங்க, ஹalleluya, 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 ஹalleluya. விடுதலை கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. உங்களை அபிஷேகம் பண்ணுகின்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை பாதுகாத்து கூட்டிட்டு வந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை பேசுகின்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களோடு பேசுவதற்காக அழைத்திருக்கின்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு விடுதலை தருகின்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களால் மகிமைப்பட போகிறார் ஆண்டவர், நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி நன்றி சொல்ல, கரங்களை தட்டி நன்றி சொல்ல. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஆண்டவரிடத்துல சொல்லுவோம். ஆண்டவரே, தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் நீங்க ஒளித்து என்னை பாதுகாக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் பாடுவோம். தீங்கு நாளில் ஆண்டவரே என்னை கூடார நடுவில் வைத்து பாதுகாக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்து என்னை பாதுகாத்து கண்மலையில் நிறுத்தி சொல்லுங்க. தீங்கு நாளில், தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலையில் நிறுத்தினே. ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். ஆனந்த களிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். எனக்காயாவும் செய்து முடிக்கும் உன் அன்பை துதித்திடுவேன். எனக்காயாவும் செய்து முடிக்கும் உம் அன்பை துதித்திடுவேன். அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். சொல்லுங்க. மாறாதவரும் மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைப்பவர். சத்தமா சொல்லுங்க. மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். நன்றி ஆண்டவரே. உம் அன்பொன்றே இயேசுவே, மாறாதையா. உங்க அன்புக்கு நன்றி, உங்க அன்புக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உம் அன்பொன்றே மாறாதையா. உம் அன்பொன்றே மறையாதையா. உம் அன்பொன்றே மறையாதையா. உம் அன்பொன்றே மறையாதையா. உம் அன்பொன்றே மறையாதையா. பிரியமானவர்களே, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். முழுமன விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு. ஹalleluya, 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 ஹalleluya. பிரியமானவர்களே, நீங்க உங்களுடைய கண்களையும் உங்களுடைய கரங்களையும் எங்கு நோக்கி உயர்த்துறீங்க? ஆண்டவரை நோக்கி. எல்லோரும் பலிபீடத்தை ஆண்டவரை உற்று பாருங்க. உங்க கண்களை ஆண்டவரை நோக்கி உற்று நோக்கட்டும். உங்க இரண்டு கரங்களை ஆண்டவரை பார்த்து உயர்த்துங்க. ஆண்டவரை பார்த்து உயர்த்துங்க. திருப்பாடல் 121 முதலாவது வசனம். என் கண்களையும் என் கரங்களையும் நான் உயர்த்துகின்றேன். எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும். உங்களுக்கு இன்னைக்கு உதவி தேவையா? சத்தமா சொல்லுங்க. உதவி தேவையா? ஆண்டவருடைய உதவி தேவையா? ஆண்டவரை நோக்கி உங்க கரங்கள் உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எபினேசரே, உதவிடும் கர்த்தரேன்னு சொல்லுங்க. எங்க இயேசு ஆண்டவர், அவரை நோக்கி விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்துறவங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கார். நன்றி சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம்.
ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி அவரை விசுவாசத்தோடு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவராக எபினேசராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாடுவோம். எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்கப்பா. உங்களை வந்து பார்த்துட்டு போறதுக்காக இல்லை, என்னத்துக்காக கூப்பிடுறீங்க? ஆசீர்வதிக்க. என்னத்துக்காக? 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 சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வதிக்க வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வம். கரங்களை தட்டி பாடுவோமா முழு மன சந்தோஷத்தோடு? நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. சொல்லுங்க, சொல்லுங்க. எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. நீங்க போகும்போதும் வரும்போதும் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வரணும்னு சொல்லி பாடுங்க. எப்படி? நீங்க போகும்போதும் நீங்க வரும்போதும் உங்களை ஆசீர்வதிக்க வாங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடுங்க. எந்த நேரமும் உங்களை ஆசீர்வதிக்க வாங்கன்னு சொல்லி, உங்க பயணத்திலையும் சரி, உங்க குடும்பத்தையும் சரி, நீங்க இருக்க சமூகத்திலையும் உங்களை ஆசீர்வதிக்க வாங்கன்னு சொல்லி கரங்களை தட்டி நல்ல விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாடுங்க. ஆமென், ஆமென். நாங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிங்கப்பா. எங்க பயணத்திலே உங்க சமூகம் முன்னே வேண்டுமப்பா. சொல்லுங்க. நாங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிங்கப்பா. எங்க பயணத்திலே உங்க சமூகம் முன்னே வேண்டுமப்பா. நாங்க கால் மிதிக்கும் தேசம் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்க கால் மிதிக்கும் தேசம் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். எங்க பாறையிலே வெற்றி தாங்கப்பா. எங்க பாறையிலே வெற்றி தாங்கப்பா. சொல்லுங்க. எபினேசரேன்னு சத்தமா. எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, கர்த்தரே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. தொடர்ந்து பாடுவோம். எபினேசரேன்னு, என்னை எபினேசரே, உதவிடும் கர்த்தரே. தொடர்ந்து பாடுவோம். ஆண்டவரை நோக்கி விடாம பாடுங்க. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காத தெய்வமாக இருக்கின்றீர். ஆண்டவரே, திருப்பாடல் 27:9 சொல்கிறேன். ஆண்டவரே, எங்களை கண்டு நீ சினம் கொண்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கின்றீரே. எங்களை மீட்கின்ற தெய்வமாய் இருப்பேன்னு சொல்லி இருக்கின்றீர். ஆண்டவரே, ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்க வாருங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால், ஆண்டவர் உம்முடைய கரத்தினால், ஆண்டவருடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இன்றைய நாளில் நீங்களோடு பேச போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்ப போகிற கிருபைக்காக ஆண்டவரே, எங்களை விடுதலை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அபிஷேகத்தினால் நிரப்ப போகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. எல்லாரும் தாளத்து கை தட்டுவோம் சத்தமா. இயேசுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 41:10, அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்க போகிறோம். உங்கள் மீது ஆசியை பொழிவேன்னு சொன்ன ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க போகிறோம். அடைக்கலமான ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து ஆராதிப்போமா? வலது கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுங்க. அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், கரங்களை பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை போல் உயர்த்தி நீ ஆதாரிப்போம். சொல்லுங்க.
அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். சொல்லுங்க. கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். சொல்லுங்க. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் இந்த இடத்தில் இருப்பதற்கு காரணமான ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். 2 கரங்களை நெஞ்சோடு வைத்து கும்பிடுங்க. ஒரு கணம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க செய்த தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து இந்த வழிபாட்டுக்கு உங்களை பரிசுத்தத்தோடு அழைத்த ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் செய்த பாவம், எங்களுடைய குற்றம் குறைகள், எங்களுடைய தவறுகள் எங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி வழிந்தாலும் ஆண்டவர் எங்களை அவருடைய வழிநடத்தலால் ஆண்டவர் எங்களை புடமிட்டு பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எங்கள் அருகில் இருப்பவர்களுக்கு நாங்கள் யார் என்று தெரியாது. என் பெற்றோர்களுக்கும் இந்த இடத்தில் என் அருகில் இருப்பவர்களுக்கும் என் உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களோடு பேசுபவர்களுக்கும் உங்களை காண்பவர்களுக்கும் நீங்க யாரெல்லாம் கண்ணில் காண்றீங்களோ இவங்க யாருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அந்தரங்கள் யாருக்குமே தெரியாது. இயேசு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய பிழைகள், குற்றங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் தெரிந்தும் ஆண்டவர் உங்களை இன்றைய நாளில் அதிசயத்தில் நிரப்புவதற்காக அழைத்திருக்கின்றார். இணை சட்டம் 33:24 உன்னை காக்கும் கேடயமாக இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்க போகின்றோம். திருப்பாடல்கள் 41:46 துன்ப வேளையில் என்னை கூப்பிடும் போது அடைக்கலம் தருவேன்னு சொன்ன ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். நீங்க துன்பத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவரை கூப்பிடுங்க. யோபு 5:9 நீங்களும் நானும் ஆராய முடியாத வகையிலும் எண்ணில் அடங்காத வகையிலும் வியத்தகு செயல்களை இன்றைய நாள் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். திருப்பாடல்கள் 16:7 உங்களுக்கு சரியான ஒரு வழிமுறை இல்லாம இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைய நாளில் ஒரு வழியை சொல்லுவேன்னு கூப்பிட்டிருக்காரு. ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய குடும்பத்திலும் தொழில் செய்கின்ற இடத்திலும் தாழ்த்தப்பட்டு இருக்கீங்களா? ஒதுக்கப்பட்டு இருக்கீங்களா? 2 கொரிந்தியர்ல சொல்றாரு, தாழ்த்தப்பட்டவருக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறேன், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஏசப்பா என் பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து பரிசுத்தம் தந்து இந்த பரிசுத்தமான உம்முடைய வீட்டில் என்னை நிற்பதற்கும், ஆண்டவரே என் கால் பதிவதற்கும், உம்மை நான் பார்ப்பதற்கும், உம்மோடு பேசுவதற்கும், ஆண்டவரே உம்மோடு ஒன்றாகுவதற்கும், ஆண்டவரே உம்முடைய நியமங்களோடு மீண்டும் நான் வாழ்வதற்கும், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என்னுள் வருவதற்கும், ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பு என் மத்தியில் இறங்கி வருவதற்கும் என்னை பெயர் சொல்லி அழைத்த கிருபைக்கு நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளில் நீர் என் மீது வைத்திருக்கின்ற இரக்கத்துக்கு நன்றி சொல்லுகிறேன் சொல்லுங்க. என் பாவங்களை மன்னித்தவரே நன்றின்னு சொல்லுங்க. என் சோதனை வேதனை காலங்களில் நேரங்களில் என்னை கைவிடாத தெய்வமேனு சொல்லி நன்றி சொல்லுங்க. விசேட விதமாக மனிதர்களை போல் அல்லாது நீங்களும் நானும் வலித்தவறி போயிருக்கும் போது அதிகமாக அன்பு செலுத்துகின்ற ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். ஆராதிப்போமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உணர்த்தி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஆதரிக்க போகின்றோம்.
சொல்லுங்க. ஹalleluya 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 சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவரை வழிபடுங்க, ஆண்டவரை வாஞ்சியோடு கூப்பிடுங்க. ஆண்டவருடைய வலது கரத்தை இறுக்கி பிடிங்க, அவருடைய தோள்ல சாய்ந்து கொள்ளுங்க, அவர் மார்போடு சாய்ந்து கொள்ளுங்க, ஆண்டவரை அரவணைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆண்டவருடைய இரு கரங்களை இறுக்கி பிடிங்க. ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்களை தேற்றுகின்றார், உங்களை அரவணைக்கின்றார், உங்களை பாதுகாக்கின்றார், உங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார், உங்களுக்கு அறிவுரை கொடுக்கின்றார், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், உங்க வாழ்க்கையில வியத்தகு செயல்களை செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுடைய முடிச்சுகளை அவிழ்க்க போகிறார், துன்ப வேளையில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்க போகிறார், உங்க வாழ்க்கையில் கட்பாறையாக இருக்க போகிறார், உங்களை வாழ்க்கையில் காக்கின்ற தெய்வமாக இருக்க போகிறார், உங்களுடைய சோர்வுகளை ஆண்டவர் உற்சாகமாக மாற்ற போகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கலமாக ஆண்டவர் மாற போகிறார். ஹalleluyaன்னு சொல்லுங்க, துதிங்க துதிங்க, ஆண்டவரிடத்துல துதிங்க, துதித்து கேளுங்க. ஆண்டவரே நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, என்னில் கண்ட அற்புதம் நீர் என்னவோ தகப்பனே, என்னில் கண்ட மாயை என்னவோ ஆண்டவரே, இவ்வளவு பிள்ளைகள் குற்றங்களோடு இருந்து என்னை அழைத்து கிருபைக்கு நன்றி ஆண்டவரே, என் மீது வைத்திருக்கின்ற மாறாத பாசத்துக்கு நன்றி ஆண்டவரே, என்னை தேடி 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 வருகின்ற அன்புக்கு நன்றி ஆண்டவரே, என்னை விடாது கைவிடாத தெய்வமாய் இருக்கின்ற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் என் குறைகள் கேட்டு என்னை தண்டிக்காமல் பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, என்னை அரவணைக்கின்ற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, என்னை விடாமல் அன்பு செய்கின்ற உம்முடைய நேசத்துக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி சொல்ல நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆண்டவரிடத்தில் பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடுங்க, கரங்களை தட்டி பாடுங்க, வார்த்தைகளை உணர்ந்து பாடுங்க, ஆண்டவரை நோக்கி உங்க வாழ்க்கையின் பாவங்களை நினைத்து பாடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமென். நன்றி தகப்பனே. பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். சொல்லுங்க, பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். சொல்லுங்க, அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி பாடுங்க, அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. தொடர்ச்சியா பாடுங்க, ஆண்டவரை நோக்கி அல்லேலூயா பாடி தொடர்ச்சியா பாடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, எங்களை காக்கின்ற தெய்வமாய் இருக்கின்ற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, எங்கள் மீது வைத்திருக்கின்ற பாசத்துக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை மறுதலித்து மறந்து போன நேரங்கள் ஏராளமாக இருந்தாலும் எங்களை நினைவு கூர்ந்து எங்களை பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரை என்னை மீட்டெடுத்து நேசிக்கிற உம்முடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் என்னை நிரப்ப போகிற கிருபைக்காக நன்றி, உம்முடைய வார்த்தையினால் என் கட்டுகளை உடைக்க போகிற கிருபைக்காக நன்றி, உம்முடைய வார்த்தையினால் என்னுடைய பள்ளங்களை நிரப்ப போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. கரங்களை எத்தி சொல்லுவோம், ஹalleluya 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 ஹalleluya. நான் தலை குனிந்த போது என் கூட வந்தே, நான் குனிந்த இடத்திலே எந்த தொலையை உயர்த்தினேன். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தே, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே.
நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். சொல்லுங்க, நான் பாவம் செய்த போது, பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது, நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. இயேசுக்குள் பிரியமானவர்களே, இரண்டு கரங்களை நெஞ்சோடு வைத்து ஆண்டவரை ஒரு கணம் அமைதியோடு நினைங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால், அவருடைய கிருபையால், அவருடைய அரவணைப்பால், அவருடைய மன்னிப்பால் ஆண்டவர் இன்றைய தினம் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நீ வாக்கு மாறாத தெய்வமாய் இருக்கின்ற கிருபைக்காக நன்றின்னு சொல்லுங்க. எங்களை ஆசீர்வதிக்கின்ற கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. எங்களை வலிமைப்படுத்துகின்ற கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. எங்களுக்கு அடைக்கலம் தருகின்ற கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, திருப்பாடல்கள் 46:1 கடவுள் நமக்கு அடைக்கலும் ஆற்றலுமாய் இருக்கிறார்னு சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் துன்புறும் வேளைகளில் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இதோ இந்த நேரம் உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதமான கிருபை, உம்முடைய மன்னிப்பு நிறைந்த கிருபை, என்னை வழி நடத்துகின்ற கிருபையை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம் சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரிடத்தில் முழுமன விசுவாசத்தோடு பாடுவோம். நன்றி. கரங்களை தட்டும், நல்ல உற்சாகத்தோடு தட்டும். ஆண்டவர் எங்களுக்கு உணவை தந்து, வாழ்க்கையை தந்து, இன்றைய நாள்ல நட்கருணையில் ஆசீர்வதிக்க போகிறாரு. முழுமன விசுவாசத்தோடு பாடுவோம். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமென். ஆண்டவர் இன்றைய நாள் உங்களை பெயர் சொல்லி அழைத்ததே ஒரு கிருபையா இருக்கு பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களை பற்றி நன்றா அறிந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். பிரியமானவர்களே, 2 தெசலோனிக்கர் 3:3 வசனத்துல ஆண்டவர் எப்போதுமே நம்பிக்கைக்குரியவர், உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிடமிருந்து காத்துக் கொள்வார்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபை சொல்லுது. சொல்லுங்க, பெயர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. சொல்லுங்க, பெயர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை
கிருப 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 சொல்லுங்க, கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். யோபு 19வது அதிகாரம் 25வது வசனத்துல கடவுள் மீட்கின்றவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. உங்களையும் என்னையும் பழைய வாழ்க்கையிலிருந்து மீட்கிற, உங்களையும் என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றுகின்றது ஆண்டவருடைய கிருபை. வலது கரங்கள் உயர்த்தி சொல்லும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவேன். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை ஆண்டவரை நன்றின்னு சொல்லி பாடுங்க. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. சத்தமா சொல்லுங்க, கிருபை 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 கிருபை. சொல்லுங்க, கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். சத்தமா சொல்லுங்க, கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை. நன்றி தகப்பனே, இந்த நேரத்துக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரம் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் ஊடாக எங்களை பூசிக்க போகின்ற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி நன்றி சொல்ல, கரங்களை தட்டி நன்றி சொல்ல. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. கரங்களை வைத்து சொல்ல ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை வைத்து நல்லா சொல்லும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை நெஞ்சோடு வைத்துக் கொள்ளுங்க. இதோ ஆண்டவரை உற்று பாருங்க, எல்லோரும் பலிபீடத்தை உற்று பாருங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆண்டவர் இன்றைய நாள் உங்களை அதிகமாக அன்பு செய்கிறார். உங்களை ஆண்டவர் விசேட விதமாக இருக்கின்ற இடத்திலும், குடும்பத்திலும், தொழில் செய்கின்ற இடத்திலும், பங்கிலும் இருந்து ஆண்டவர் உங்களை அன்று சீமோனை பெயர் சொல்லி அழைத்தது போல ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அன்று சக்கேயுவை பெயர் சொல்லி அழைத்தது போல ஆண்டவர் சொல்றார், இன்றைய நாள்ல உன்னுடைய இருதயத்திலும், உன் வாழ்க்கையிலும், உன் வீட்டிலும் நான் தங்க ஆசைப்படுகின்றேன் மகளேன்னு சொல்லி கரங்களை வைத்து சொல்லு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லு ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவேன்னு சொல்லி நன்றி ஆண்டவரே.